வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் பண சேமிப்பை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் எப்படி பணம் சேமிக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரியான மக்கள் அதிகமான பணம் சேமிக்கிறாங்களோ அவங்க எப்படி அந்த மாதிரி பணம் சேமிக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் என்னங்கிற அந்த விஷயத்தில் நம்ம நிறையா நாட்டோட பண சேமிப்பு முறையை பார்த்துருக்கோம். ஜாப்பனீஸ், சைனீஸு, அமெரிக்கன்ஸ், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் நிறையா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பணம் சேமிக்க முறை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு முறைகளை கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இந்த வீடியோவில் மார்வாடிகளோட சேமிப்பு பழக்கம் எப்படி வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்கங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளாம் என்ன செய்வோம், பணம் வந்ததுக்கப்புறம் சம்பளம் வருது, வருமானம் வருது அப்படின்னா வந்த உடனேயே செலவழிப்போம். அதுக்கப்புறம் மிச்சம் தான் சேமிப்போம். அது ஒருத்தர் செய்வோம். அப்படி இல்லைன்னா பணம் வந்தோன்னா கொஞ்சம் ஒரு 10%, 20% எடுத்து வச்சுட்டு அப்புறம் செலவு பண்ணுவோம். ஆனால் இவங்க பணம் வந்த உடனேயே, பணம் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் எடுத்து வைப்பாங்க, அப்புறம் சேமிப்புக்கு பணம் எடுத்து வைப்பாங்க, 3வது தான் செலவு. ஸோ இதுதான் இவங்களோட தாரக மந்திரம். உங்களுக்கு இன்கம் வந்த உடனேயே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதலீடு செய்ததுக்கு அப்புறம்தான் சேமிப்பையோ செலவையோ பண்ணுவாங்க. ஏன்னா முதலீடு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பை பெருக்கிறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஸோ அதனால தான் அவங்களோட வருமானம் வந்த உடனே என்னென்ன விஷயங்களில் முதலீடு பண்ணலாம், ஸோ முதலீடு அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சேமிப்பு தனியாக, செலவு தனியாக. ஸோ இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களோட பணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், பணம் வந்து பெருக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட எளிமையான வாழ்க்கை, துணிச்சலான தொழில். இப்போ நீங்கள் வந்து மார்வாடிஸ் பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸில் தான் குறியாக இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க முக்கியமாக அவங்களுக்குன்னு ஒரு சொந்த தொழில் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தெரியும். அந்த தொழிலை வந்து அவங்களுக்கு சக்ஸஸாக செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஐயோ நஷ்டம் அடைஞ்சால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எளிமையான வாழ்க்கை. மார்வாடிகள் வந்து எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். சாப்பாடாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து ரொம்ப சிம்பிளான சிக்கனமான வாழ்க்கை முறையை அவங்க கையாளுவாங்க, எவ்வளோ பணம் வந்தாலும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சிக்கனமான வாழ்க்கை முறை அவங்க பழகினதுனால தான் ஒரு தொழில் நஷ்டம் அடைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை முறையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி முன்னேறுவாங்க. மோஸ்ட்லி எந்த தொழிலுமே அவங்க நஷ்டமடைய மாட்டாங்க. நஷ்டமடைகிற மாதிரி இருந்தாலும் அதை எப்படி லாபமாக மாற்றுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எளிமையான வாழ்க்கை முறையும் துணிச்சலாக பயம் இல்லாமல் தொழில் செய்வாங்க. அதனால தான் யார்கிட்டையும் கை கட்டி நிற்காமல் சொந்த தொழில் செய்கிறதுனால தான் அவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுது, எளிமையான வாழ்க்கையும் கூட. 3வது விஷயம் பணத்தின் மீதான கட்டுப்பாடும் ஒழுக்கமும். ஸோ இப்போ நான் செகண்ட் பாயிண்டோட கண்டினியூஷன் தான் இது. அவங்களுக்கு ஒரு தொழில் அமைஞ்சிருச்சு, அதில் வருமானம் வருதுன்னா எளிமையான வாழ்க்கை முறை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதே சமயம் அவங்களுக்கு தொழில் பண்ண அவங்களுக்கு வருமானம் வருது, பணம் வர அந்த பணம் அதிகமாக வருதே அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவும் பண்ண மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணணும், எனக்கு காரை வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. மோஸ்ட்லி நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கடை இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ வாடகையை மிச்சம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் அவங்க வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்கன்னா போயிட்டு வரப்பவே என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிருவாங்க. அது மூலமாக அவங்க பெட்ரோல் செலவை மிச்சம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அலைஞ்சிட்ருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப பணத்தை கட்டுப்பாடாக வச்சுப்பாங்க. பணப்புழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து ஒத்த பைசா இலவசமாக தரமாட்டாங்க. மற்றவங்களோட பணத்தையும் அவங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த பணம் தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்பாக கவனமாக இருப்பாங்க. இது முக்கியமான விஷயம். ஸோ அந்த பண மேனேஜ்மெண்ட்டில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒழுக்கம் தான் அவங்களோட இந்த வளர்ச்சிக்கு காரணம். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்வாடிஸ் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே
நிதி சார்ந்த விஷயங்களை அவங்க கற்றுத் தருவாங்க. டெய்லி செலவு பண்ணால் கணக்கு எழுதி வைக்கணும், பணத்தை எப்படி சேமிக்கணும், வேலை செஞ்சால் தான் காசு கிடைக்கும், இந்த மாதிரியான நிதி மேலாண்மை பற்றின விளக்கங்களை சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்கள பழக்க வைப்பாங்க. கடையில் உட்கார வச்சு பழக்குவாங்க, காசை வாங்கி போட வைப்பாங்க. இந்த மாதிரி சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு வந்து படிப்பை சொல்லித்தராங்களோ விளையாட்டு சாமான் வாங்கி தராங்களோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். ஃபினான்ஸ் பற்றின கரெக்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்து அவங்க ப்ராப்பராக கற்றுக் கொடுப்பாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை நம்ம செஞ்சு அவங்க அப்போ தான் முன்னேற முடியும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சம்பாதிக்க கற்றுத்தரோம், எல்லாமே பண்ணிடுறோம், பட் அது எப்படி பணத்தை மேனேஜ் பண்ணுறதுங்கிறத கற்றுத்தர மாட்டேங்கிறோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அதை கற்றுக்கவும் மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என் பையனே எடுத்துக்கோங்க. நான் சொல்லுவேன், உனக்கு 100 ரூபா பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ 1000 ருபீஸ் சேமிச்சுட்டு அப்புறம் 100 ரூபா எடுத்து செலவு பண்ணுன்னு. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம கம்பல் பண்ணி பசங்கக்கிட்ட அதை நம்ம கொண்டு வரணும். இது அவங்க செய்யக்கூடிய முக்கியமான 4வது விஷயம். 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமூக உறவுகளுக்கான முதலீடு. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரவங்க கல்யாணம் வச்சாங்கன்னா நல்லா தாராளமாக செய்வாங்க, உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சேட் ஃபேமிலி ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க, அதே ஊருக்கு அவங்க சொந்தக்காரங்க வராங்கன்னா அவங்கள தொழில் வச்சு அவங்க தொழிலை முன்னேற்றத்துக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எதிர்காலத்தில் 2 பேரும் தொழிலில் பார்ட்னர் ஆகி லாபத்தில் பங்கு வகிப்பாங்க. ஸோ இவங்களால லாபம் இவங்களுக்கு வரும், இவங்களால லாபம் வரும். ஸோ இவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க, அது மாதிரி அந்த கடைக்கு ரிலேட்டடான இன்னொரு கடை வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்க பயனடைஞ்சிப்பாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, தர்ம காரியங்கள் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது மக்களுக்கு அவங்க மேலே உறவுகளுக்கோ சரி மக்களுக்கோ சரி அவங்க மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு வரும். அவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு தண்ட செலவாக பார்க்காம எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல வருமானமாக பார்ப்பாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். இப்போ சில பேர் வந்து மளிகை கடை வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு மொத்த மளிகை கடை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஹோல்சேல் கடை வச்சுருக்காங்கன்னா, அவங்க உறவினர் யாராவது வந்து மளிகை கடை ஆரம்பித்தா எங்கள் கடையில் நீங்கள் ரீட்டெயிலுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்காங்கன்னா நிறைய எலக்ட்ரீஷியன்ஸை வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. நீங்களும் எலக்ட்ரிக்கல் ஷாப் வைங்க, உங்களுக்கும் நாங்கள் பிடிச்சிடணும். அந்த உறவுகளுக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் சீக்கிரமே முன்னேற்றம் அடைகிறாங்க. அடுத்து லாஸ்ட்டு 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணம் அவங்க கையில் வருதுன்னா அது சும்மா ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை சேவிங்ஸ்லேயோ போட மாட்டாங்க. அதை பிரித்து போடுவாங்க. ஷேர்ஸில் போடுவாங்க, தங்கத்தில், நிலத்தில், எதில் ரொம்ப ரிஸ்க் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப முதலீடு பண்ண மாட்டாங்க. முக்கியமாக தங்கம் வாங்கி வைக்கிறது, இல்லை வேறு மாதிரி இந்த கிசான் விகாஸ் பத்திரம் அதை வாங்கி வைப்பாங்க. இல்லை சும்மா இருக்கிற பணத்தை வேறு ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு தொழிலில் போட்டால் தானே பிரச்சனை, வேறு ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. தொழிலில் ரிஸ்க் எடுப்பாங்களே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதெல்லாம் அதிகமாக லாபம் தரக்கூடியதோ எது சேஃபஸ்ட்டோ அதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக முதலீடு செஞ்சு பணத்தை சும்மா வச்சுக்காமல் அதை பெருக்கிறதுக்கான வழிகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் அந்த நம்ம மார்வாடிஸ் கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்குது, சேமிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, பணம் பெருகிக்கொண்டே இருக்குது. எந்த நேரத்துலையுமே அவங்க எந்த விதமான பணத்துக்கும் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. பணக்காரர்களாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.